இதை பார்த்த உடனே சாம்பார் ரைஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாயிடுச்சு பிசிபெல்லாபாத். ஸோ சாம்பார் ரைஸ் பண்ணலாமா? இதுதான் வந்து வீகன் பட்டர் வெண்ணெய். ஸோ இது நார்மல் வெண்ணெயை விட சீப்பு. ஜென்ரலி நம்ம சாம்பார் சாதத்துலலாம் நெய் விட்ற மாதிரி நான் இவ்வளோ பட்டர் எடுத்துப்பேன் ஆயில் பதிலாக. இதை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுடணும். இது இந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷன் பண்ணணும். நல்லா சிம்னி ஆனில் வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக இதாகட்டும். ஸோ மீன் வயல் என்ன பண்ணோன்னா புளியை கரைக்கிறதுக்கு புளி தண்ணியும் இதில் வந்து 2 கப்பு அரிசி அண்ட் 1 கப்பு பருப்பு போட்டு ஊற வைக்கணும். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு அந்த டைமில் காய்கறி நறுக்கிட்டா இது வந்து ஊறிக்கும். அதுக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். ஏன்னா சாஃப்டாக இருக்கணும் இல்லையா, அதனால். நம்ம எல்லாத்துக்குமே மசாலா பாக்ஸ் வச்சுருக்கோம். இதுவுமே கடுகு, ஜீரா, இது வெந்தயம், ஃபெனல் சீட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு எடுத்து இதில் போடணும். அண்ட் 1 ஸ்பூன் ஜீரா அதையும் இதில் போடணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் இதுதான் நம்ம ஷெல்ஃபு, மசாலா ஷெல்ஃபு. 1 ஸ்பூன் ஹிங்கு. அது இந்த மாதிரி இருக்கிறப்போ லைட்டாக ரொம்ப அதை அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த இதில் வந்து கலக்கி விட்டுணும். 2 பச்சை மிளகா நான் வந்து ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லிப்னா இப்படி 2ஆக கட் பண்ணி ஸோ அதை போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வேகணும். ஸோ வெங்காயம் பூண்டு வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இந்த ஸ்டெப்பில் வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்பேன், இப்போ கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே சின்ன வெங்காயம் நார்மல் வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஃபுல்லாகவே போட்டானா இன்னொரு இது 3 வெங்காயம் இல்லையா, 6 வெங்காயம் அளவுக்கு போட்டால் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். பட் இது சின்ன வெங்காயம் இஸ் காஸ்ட்லி ஃபேக்டர். அதனால் வெறும் 3 தான். அதையும் நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இதை போட்டுட்டு பெரிய வெங்காயத்தையும் இப்படி போட்டுடலாம். இது வெங்காயம் இல்லைனாலும் சூப்பராக இருக்கும், அதை பற்றி டவுட்டே இல்லை. பட் இது ஜஸ்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் இதை பார்த்துட்டு ஒருத்திக்கு இவ்வளோ வெங்காயம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், இது நான் எனக்கே 3 வேலைக்கு பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி லஞ்ச், இன்றைக்கி டின்னர், நாளைக்கு லஞ்சு சேர்த்து பண்ணிக்கிறேன். அதனால் இதை அப்படியே இது பண்ண விட்டுருணும். ஜென்ரலி நம்ம அந்த பட்டரை விட்டு கடுகு போட்ட உடனே கருவேப்பிலையும் போடணும். பட் நான் ஏன் போடலைன்னா பட்டன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெடிச்சிச்சுன்னா இங்கே நல்லா ஸ்மோக் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ போட்டுக்கிறேன். பட் இப்போ இந்தியாவில் குக் பண்ணுறதுனா அதை ஃபஸ்ட்டே போட்டுடலாம். அது நல்லா வேகணும். கஸ்னிக்கு இப்போ தான் பார்க்க ஆனியன் மண்டையாக இருக்குது. பட் நம்ம எல்லாம் போட இது ஆனியன் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு ஃப்ளேவர் ஃபேக்டர் தான். வெங்காயம் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நான் கொஞ்சம் சோம்பேறி இல்லையா, திரும்பி வந்து தடுக்காலாம் பண்ண சோம்பேறி தரும். அதனால் கொஞ்சோண்டு ஒரு 5 பீஸ் முந்திரி பருப்பு இங்கே போட்டு அதோடய வேக வச்சுருவேன். இல்லாட்டி என்னென்னா இன்னொரு குட்டி பேன் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து தனியாக கருவேப்பிலை அந்த மாதிரி தாளித்து கடைசியில் போடுவேன். பட் இப்போ அவ்வளோ நம்மளுக்கு டைம் இல்லாததுனால இதோடையே சேர்த்துன்றேன். ஸோ இதுவே அந்த இருக்கிற வெண்ணெயிலே வந்து வெந்துடும். ஸோ இன்ஃபேக்ட் இந்த பிளான்ட் பேஸ்ட் பட்டருக்கும் நார்மல் பட்டருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை, அதே டேஸ்ட்டு. இங்கே அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே சீப்பர் தேன் கவு மில்கில் பண்ணுற பட்டர் எல்லாமே. ஸோ ஐ ரியலி லவ் இட். அப்புறம் ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை மட்டும் போட்டுட்டேன். ஸோ இது இன்னும் ஒரு 1 மினிட் டைம் கொடுக்கலாம். இப்போ இந்த பல்பெல்லாம் அப்படியே நல்லா வெந்துடும். மீன் வயல் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஊற வைக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி இந்த அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ தண்ணியில் ஊறிடுது. அதே மாதிரி மற்ற இந்த வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு நறுக்கி பண்ணும்போது இங்கே எனக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய் அண்ட் அ லாட் ஆஃப் பட்டாணி. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா இந்த சூர்யா ஸ்வீட்ஸ் ஆப்போசிட் கடையில் இங்கே எப்போ போனாலும் இந்த பட்டாணியை வாங்கிடுவா. ஸோ இந்த பட்டாணி மட்டும் நம்மளுக்கு வெரி இன்ஹெரண்ட். அண்ட் முருங்காய் அண்ட் இன்னொரு வெஜிடபிள் கூட போட்டேன், வாட்டை போட்டு முள்ளங்கி. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு கத்திரிக்காய் சொன்னேன்னா இங்கே மறந்துட்டேன் போட்டுட்டு இதை ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம தக்காளி ரெடி ஆனோடனே அப்படியே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அண்ட் இது எல்லாமே கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி நம்ம ஜென்ரலி என்னென்னா இலையை மட்டும் யூஸ் பண்ணி காம்பை தூக்கி போட்டுருவோம். பட் காம்பு தான் ஃப்ளேவரே. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி ஒரு பஞ்ச் மாதிரி ஆக்கிட்டோம். நல்லா அலம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரு இது மாதிரி ஆக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொத்தமல்லியோட ஸ்டெம் தான். ஸோ நல்லா பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ கொத்தமல்லி மட்டும் அப்படியே பொடியாக அந்த ஸ்டெம்மை நறுக்கினா அதுவே ஒரு தனி ஃப்ளேவர். அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடையவே கிடையாது. வெரி யம்மி, வெரி வெரி
அந்த டேஸ்ட் அவ்வளோ ஆட் ஆகும். ஸோ பொடியாக கொத்தமல்லியை நறுக்கிறது இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன்ட் இங்கே வந்துட்டு. ஸோ எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளேவர். நல்லா இந்த மாதிரி நறுக்கிட்டு, ஏன் இப்போவே நறுக்கி வச்சுக்கிறேன்னா இப்போவே கொஞ்சம் அந்த ஸ்டெம்ஸை மட்டும் பார்த்து போடுவேன். ஸோ நம்ம கொத்தமல்லி இப்படி நறுக்கியிருக்கோம், இன்னுமே பொடியாக நறுக்கலாம். பட் இதுதான் இந்த ஸ்டெம்மெல்லாம் இந்த லெவல் வந்தோடனே இதை கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி போட்டுடலாம். நான் எங்கே காம்பு அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து அதை எடுத்திருக்கேன். இந்த புளி தண்ணியை கொஞ்சோண்டு கொதிக்க விட்டுக்கலாம். அது அடி பிடிக்காமல் இருக்குங்க. இது அடி பிடிச்சிருந்தா டன் வெரி. ஸோ இது அடி பிடிக்காமல் நல்லா குழன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தான் அதை குக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் தக்காளி டென்ஸ் டு கிவ் அ லாட் ஆஃப் ஃப்ளேவர். ஸோ இப்போவே நம்ம என்ன ஒரே ஒரு சீக்ரெட் டிப் நான் என்ன பண்ணுவேன்னா, பிஞ்ச் வெல்லம், இது வந்து கோகோனட் சுகர் தான், ஜஸ்ட் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் விழுந்ததில் அது போதும். அதை வந்து நல்லா இதோட சேர்த்து ஜஸ்ட்டு குட்டியோண்டு போட்டால் போதும். நீங்கள் ஒரே ஒருத்தருக்கு அந்த மாதிரி பண்ணுறதுனா இத்தினோண்டு ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும், ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா நம்ம சாம்பாரோட பேஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணியை கலந்து இப்படி விட்டுருக்கேன். ஸோ தட் நான் கட் பண்ணி வச்சேன் இந்த கருவேப்பிலை எல்லாமே இதில் போயிடும். ஸோ லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னாலே எனக்கு இந்த மீல் தான் ஞாபகம் வரும். சாம்பார் சாதம், இதில் எல்லா வெஜிடபிள், தக்காளி, லெஞ்சு, சாதம், பருப்பு, எவ்ரி திங் இஸ் ஹியர். ஸோ இதை நம்ம நல்லா